ஓ, பிரமாதம் பிரமாதம். ராதா, கமலா எழுதுற கதையை நீ படிச்சுட்டு வரியோ? படிச்சுட்டு தான் வரேன். ஆனா இந்த வாரத்து இதுதான் இன்னும் படிக்கல. ஏன் படிக்கல? எங்க படிக்க விட்டாதானே? இந்த இஷ்யூல ஒரு வாக்கியம் எழுதிருக்கா பாரு. வெகுளி பொண்ணு, அவளுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சொல்றேன் கேளு. ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க, சஸ்பென்ஸ் போயிடும். அப்புறம் நான் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டே இருக்காது. பரவாயில்ல, சொல்லத்தான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்களேன். இப்படித்தான் சில பேர் சினிமா பார்க்கும்போது கூட பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு தட தட தடன கதையை முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட், நானும் அதே டைப் தான் வச்சுக்கே. இதுல என்ன பண்றா, காதலனுக்கு காஃபி கொடுக்கணும்னு காதலிக்க ஆசை, காஃபி கொண்டு வர போறா. அப்போ பக்கத்துல இருந்த அவருடைய தோழி பங்கஜம், கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், விட மாட்டேன், சொல்லாம விட மாட்டேன், காஃபியில உப்பு போட்டு கொடுத்துறாதீ, நிறைய சர்க்கரை போட்டு கொடு அப்படின்னா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்ல? ஆனா அதுக்கு அவ கொடுத்திருக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஓ வீட்டு உப்ப அவர் சாப்பிடக்கூடாது, அவர் வீட்டு உப்பத்தான் நீ சாப்பிடணும். எப்படி? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. என்னமோ பெரியசா காது பத்திக்கிட்டிய, இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீயே படிச்சு. காஃபி கொண்டு வருகிறேன், அவரை உட்கார சொல் என்று ஓட எத்தனித்த பர்வதத்தை தடுத்து நிறுத்தினாள் பங்கஜம். சர்க்கரையும் உப்பும் ஒரே மாதிரி இருக்கும், உனக்கு இருக்கிற குழப்பத்துல காஃபியில உப்பு போட்டு கொடுத்துறாது, நிறைய சர்க்கரை போட்டு கொடு. ஏன்னா உன் வீட்டு உப்பு அவர் சாப்பிடக்கூடாது, அவர் வீட்டு உப்பதான் நீ சாப்பிடணும். அன்னைக்கு இதே வார்த்தைகளை தான் கமலா என்கிட்ட சொன்னா. அவருடைய பாதச்சுவடுகளுக்கு ஜோடியா தன்னுடைய பாதச்சுவடுகளை வச்சாலே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அட, கதாசிரியை பார்த்துட்டு போலான்னு வந்தா கதாசிரியே தையல்காரியா மாறிட்டா. அம்மா கதாசிரியே, உனக்கு இந்த தையல் தொழில் வேண்டாமா? அடுப்புதிர பெண்கள் அரசாங்கத்தையே நடத்தும் போது தையல்காரி கதை எழுதுன என்ன தப்பு? ஐயோ, உங்க கூட நான் பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, இப்ப நான் வந்தது இத பத்தியோ, நீ எழுதுற கதைய பத்தி. நான் எழுதுற கதைய பத்தி. என் கதை பிடிக்கலையா? தொடர் கதையை சீக்கிரம் முடிக்க போறியா இல்ல கழுத்தை நெரிக்கவா அப்படின்னு கேட்க போறியா? குறும்புக்காரி கமலா, நீ எழுதுற கதையில பல இடங்கள் எனக்கு புரியவே இல்லை தெரியுமோ. பழைய சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு படிச்சாதான் இந்த வாரத்திதழ்ல இருக்கிற கதை புரியும்னு நினைக்கிறேன். ராதா, படிக்கிற நேர்களுக்கு சில இடங்கள் புரிஞ்சும் புரியாம இருக்கிறதா நல்லது. அப்பதான் அடே அப்பா பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய எழுத்தாளர்னே ஒத்துக்கிறேம்மா. இருந்தாலும் கதையை பூரா நான் புரிஞ்சுக்கிறேன். கையெழுத்து பிரதி வச்சிருப்பிய, அத கூட படிச்சுட்டு கொடுத்துறேன். ஓ, தாராளமா படியே. அப்போ நீயே என்னுடைய ரசிகை ஆயிட்டு. 2 தடவை படிக்கிறியே, 2 தடவை என்னடி திருப்பி திருப்பி படிக்க போறேன் புரியுற வரையில. கமலா, உன் கையெழுத்தோட அழகே தனிதான், அச்சு கோத்த மாதிரி. ஆமா, கையெழுத்து நல்லத்தான் இருக்கு. அன்று வெள்ளிக்கிழமை, பெண்களுக்கே உரித்தான மங்கள நாள். அந்தி சாயும் மாலை நேரத்தில் பங்கஜம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். மனம் கமழும் மல்லிகையை தலைநிறையை சூடிக்கொண்டு நெற்றியிலே திலகமிடுகிறாள். தான் காதலித்த அவன் இப்பொழுது வேறொருத்திக்கு மாலை சூடியிருந்தும் அவனை மறக்க முடியாத அவள் அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வருத்திக் கொண்டிருக்கிறாள். தானாகவே ஸ்வீகரித்துக் கொண்ட மனைவி என்ற உரிமையுடன் அவனை நமஸ்கரிக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை அவள் தனது கடமையாகவே செய்து வருகிறாள். இதில் அவள் அடையும் சந்தோஷம் தாமரையின் சந்தோஷத்திற்கு ஒப்பானது. அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வரித்துக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமஸ்கரிக்கிறாள். வெள்ளிக்கிழமை அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம்.
சுவாமி படத்துக்கா? என்ன மன்னிச்சிரு கமலா, உன்னை போய் சந்தேகப்பட்டேன் பாரு. சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்றதா இருந்தா ரூம் கதவை தாழ் போட்டுக்குவானே. கமலா, கமலா, என்ன அக்கிரமமா இருக்குது? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சேன்? போங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அழாம விஷயத்தை சொல்லுங்க. கதாநாயகி பங்கஜ் இப்படி செய்யலாமா? கதையே சொல்றீங்களா? சிரிக்காதீங்க, சீரியஸா போயிட்டு இருக்குது. என்ன மிஸ்டர் நாராயணன் கதையில வர பாத்திரமாவே மாறிட்டாரா? கமலா, நீ கதாநாயகி அழ வைக்கிற, உன் கதாநாயகி இவர் அழ வைக்கிறா. அது இல்ல ராதா, நீயே சொல்லு. பங்கஜம் தன் சிநேகிதிக்காக தன் காதலை தியாகம் பண்ணா, கல்யாணத்தையும் பண்ணி வச்சா, அதெல்லாம் சரிதான். இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, அந்த கதாநாயகனை தன் கணவன் நினைச்சு பங்கஜ ஒரு வாழ்க்கை நடத்துறான். அது எப்படி? அது ஒப்புக்க முடியலையே. அப்போ அந்த கேரக்டர் செஞ்சு தியாகமா போச்சு? போச்சு, கேரக்டர் போயிடுச்சு, பங்கஜ கேரக்டர் போச்சு. அதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்க? அது வெறும் கதை தானே. கதையா? கதையா? காவியம். அப்படிப்பட்ட காவியத்துல வர்ற கேரக்டர் மேல இப்படிப்பட்ட களங்கத்தை கற்பிக்கலாமா? யாரை கேட்டபடி செஞ்சீங்க? போச்சு. மிஸ்டர் நாராயணன் எவ்வளவோ முயற்சி செய்து பங்கஜத்தால அவரை மறக்க முடியல. வேற என்ன செய்வா? மனசால அவரையே கணவரா வரிச்சிட்டா. வெறும் கற்பனை வாழ்க்கைதானே. தனக்கு கிடைச்சது காணல் நீர் வாழ்க்கைதான் அவளுக்கு தெரியாம இல்லை. இருந்து அந்த கற்பனை வாழ்க்கையிலேயே ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைய நினைக்கிறா. அவளுடைய குண விசேஷம் அப்படி, பாத்திர படைப்பு அப்படி. சரி, கதாநாயகனுடைய உருவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம், தம் பெட்டிக்குள்ள போட்டோ வச்சுக்கலாமா? உள்ளத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம், உணவை எடுத்து வச்சுக்கலாமா? அந்த போட்டோவை எடுத்து வெளியே போட்ட வேண்டியதானே. அவரை கணவரா வரிச்சதுல தப்பு இல்லைன்னா பெட்டிக்குள்ள போட்டோவை வைக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? அதுதானே என் கேரக்டர். நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கேரக்டர். பெட்டிக்குள்ள போட்டோ. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய தோழியும் தன் காதலனே நேசிக்கிறான்னு பங்கஜத்துக்கு தெரிஞ்சப்போ அவ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த தோழியை தன் காதலை பங்கஜத்துக்காக விட்டு கொடுத்திருப்பா இல்லையா? அப்படி செய்யாம தன் காதலை தன் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டாளே பங்கஜம். அவளுக்காகவாவது இதை நீங்க மன்னிக்க கூடாதா? கதாநாயகனுடைய வீட்டுக்காரங்க பங்கஜத்துக்கே அவரை கல்யாணம் பண்ணி வைக்க துடிச்சப்போ தன் உள்ள துடிப்பு எல்லாம் அடக்கிக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க தனக்கு விருப்பம் இல்லேன்னு ஒரு பொய்ய சொல்லி தன் தோழிக்கே அவரை கல்யாணம் பண்ணி வச்சாலே, அதுக்காகவாவது அந்த பங்கஜத்தை நீங்க மன்னிக்க கூடாதா? தோழியோட தந்தையும் இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நின்னப்போ அவர்கிட்டயே ஒரு நாடகம் ஆடி அவரையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாலே, அதுக்காகவாவது அவளை மன்னிக்க கூடாதா? சூரியனை கணவனா கற்பனை பண்ணிக்கிட்டு தாமரை தன்னை தானே ஏமாத்திக்கிறே தவிர அந்த தாமரை நெஞ்சம் வேற யாருடைய வாழ்க்கைக்காவது இடையூறா இருக்குதா? அந்த தாமரை நெஞ்சத்தை நீங்க மன்னிக்க கூடாதா? பாவம் கமலா, அவளை நான் கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். உண்மைதாங்க, பங்கஜன் கேரக்டர் மாதிரி பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டா அறிவுன்னு படித்தவன் சொல்லுவான், உண்மைன்னு புத்திசாலி சொல்லுவான், இன்பம்னு முட்டாள் சொல்லுவான், அழகுன்னு இளைஞன் சொல்லுவான், சுதந்திரம்னு அரசியல்வாதி சொல்லுவான், வீரம்னு சிப்பாய் சொல்லுவான், புகழ்னு நடிகன் சொல்லுவான். ஆனா இவங்க யாரும் இந்த பங்கஜன் கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ செஞ்ச தியாகம் தாங்க எல்லாத்த விட உயர்ந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு பங்கஜம்.
எலும்பு முடிச்சு போயிடுச்சு எனக்கு. கமலா உடனே போய் டாக்டர் போன் பண்ணி போ சீக்கிரம். ஆமா எழுந்துரு.